ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளை பதிவிட்டுட்டு வரோம். ஜிகே தொடர்பான வீடியோ பதிவுகளை. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். 6வதில் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இது எல்லா டாப்பிக்கிலும் இருந்து எல்லா எக்ஸாம்லையும் இருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்வியிலிருந்து 2 கேள்விகள் வரைக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கும். டெட்டாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே இதெல்லாம் கேள்விகள் கட்டாயம் இடம்பெறக்கூடியதாக இருக்குது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தாங்க சிந்து சமவெளி நாகரிகம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகினுடைய தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெசொப்பொட்டேமியா நாகரிகம், இன்னொன்று எகிப்து நாகரிகம், இன்னொன்று சிந்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீனா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இதில் ரொம்ப பழமையான நாகரிகம் எதுனா மெசொப்பொட்டேமியா நாகரிகம். இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 3500 to 2000, இது எல்லாமே கிமு அப்படின்னு பார்க்கக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னா எகிப்து நாகரிகம், கிமு 3100லேருந்து 1100 வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. இது நமக்கு கொஷினாக அமையுங்க, இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னா 3300லேருந்து 1900 வரைக்கும் கிமு, எல்லாமே கிமுன்னு சொல்லியிருக்கோம். சீனா நாகரிகமும் கிமு 1700லேருந்து 1122 வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மேற்கொண்ட அனைத்து நாகரிகங்களும் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா நதிக்கரை நாகரிகங்களாக தாங்க இருக்குங்க. இந்த 4 நாகரிகமும் நதிக்கரை நாகரிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஏன் நதிக்கரையில் குடியேறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மண் எப்படி இருக்கும் அப்படின்னா வளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆற்றில் பாயக்கூடிய நன்னீர் குடிப்பதற்கு ஏற்ற மாதிரியும் கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்போலாம் கப்பல் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளேயே வரோம். ஹரப்பா அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா என்பது என்னது? புதையுண்ட நகரம். இப்போ பாருங்கள், ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டு தன்னுடைய நூலில் விவரித்தவர் யார் அப்படின்றத கேள்வி கேட்கலாம். அப்போ யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன்ன்றவர் தான் ஹரப்பா நகரத்தினுடைய இடர்பாடுகளை என்ன பண்ணுறாரு, தன்னோட நூலில் ஃபஸ்ட்டு குறிப்பிடுகிறார், விவரிக்கிறார். சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள், இவர் யார் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரியக்கூடிய ஒரு படை வீரராக இருக்கார், ஆராய்ச்சியாளராக இருக்கார். அப்போ ஒரு படை வீரர் ஆராய்ச்சியாளராக பணிபுரியக்கூடியவராக இருக்கார். அதே மாதிரி அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை அவர் கண்டறிஞ்சதாக சொல்கிறாரு. அவருடைய நூலில் இந்த தகவலாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அது பாழடைந்த செங்கோட்டை, உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இறந்ததற்கான முதல் சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் இருந்ததற்கான முதல் சான்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லாகூர் டு கராச்சியில், லாகூர் டு கராச்சி என்ன வருஷம் 1856 ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்போ தோண்டும் போது செங்கற்கள், சுட்டு செங்கற்கள்லாம் கிடைக்குதுங்க. அதை பற்றி சரியான நாலேஜ் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த செங்கற்கள்லாம் அந்த ரயில் பாதைக்கே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, கிபி 1920 தொல் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாழ்வு செய்ய ஆரம்பித்தனர். எப்போலேருந்து அகழ்வாழ்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா 1920 அது ரொம்ப காலமாக மறைச்சிருந்த பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வந்ததும் அப்போ தான். அதேமாதிரி 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். சர்ஜான் மார்ஷல் அவர்கள் தான். சர்ஜான் மார்ஷல் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்து மண்பாண்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிறிய வேறுபாடுகளை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. ஹரப்பா நாகரிகம் அவர் மேற்கொண்டதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சோதாரோவை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிடுறாரு. அப்போ ஹரப்பா மற்றும் மொகஞ்சோதாரோ நாகரிகத்தில் எது பழமையானதுன்னா ஹரப்பா நாகரிகம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, இந்திய தொல்லியல் துறை இது ஆங்கிலத்தில் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா ஏஎஸ், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆர்கியாலஜிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1861 1861 உருவாக்கப்பட்டது. யாரோட உதவியுடன் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இது உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே அப்படின்னா புதுடெல்லி, டெல்லியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி வாங்க, அடுத்து இந்த ஹரப்பா காலத்திற்கான கால வரைமுறையை பற்றி பார்ப்போம். இதோட புவி எல்லை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தெற்கு ஆசியாவில் அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்கு? தெற்கு ஆசியா. இது என்ன காலப்பகுதியை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலப்பகுதியை சார்ந்தது. அப்போ ஹரப்பா நாகரிகம் என்ன காலப்பகுதி, அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலப்பகுதினா என்னது? வெண்கல காலப்பகுதி. இதற்கான காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 வரைக்கும். இதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கார்பன் வயது கணிப்பு முறையின் மூலமாக இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் எத்தனை நகரங்கள் இருந்ததாக சொல்கிறாங்கன்னா 6 பெரிய நகரங்கள், கிராமங்களை ஒன்றா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தகவல் பிழை. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தக்கூடிய காலம்தான் இது. அடுத்து இந்திய எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில இடங்களை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், காளிபங்கன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். ஹரப்பா, யாக்கி, மொகஞ்சதாரோ, கோட்டர்ஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் என்ன அப்படின்னா ஒரு நகர நாகரிகம், ஒரு டவுன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இது சிறப்பாக திட்டமிட்டு கட்டின ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலை வேலைப்பாடு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடைகள் மற்றும் அளவைகள் ரொம்ப தரப்படுத்தப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் திடமான அடித்தளம் அமைத்து இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை அப்படி என்ன சார் ஹரப்பா நாகரிகத்தில் பெரிய தனித்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பே என்னென்னா திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகர அமைப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, ஒன்று கீழ் நகர அமைப்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க. மேல் நகர அமைப்பில் நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். கீழ் நகர அமைப்பில் ஒரு 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். மேல் நகர அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நகரத்தோட மேற்கு பகுதியில் சற்று உயரமாக இருக்கும், அங்கே தான் கோட்டை இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கோட்டைன்னு சொல்கிறோம். அப்போ அரசர் வசிக்கக்கூடியது, மிக முக்கியமான வசிக்கக்கூடியவர்கள் எங்கே இருப்பாங்க? கோட்டையில் இருப்பாங்க. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். யார் மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மேல் நகர அமைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இருக்குது. கீழ் நகர அமைப்பு எப்படி இருக்குன்னா நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்குது, சற்று தாழ்ந்தே இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதிகமான பரப்பளவு கொண்டது எது அப்படின்னா மேல் நகர அமைப்பா கீழ் நகர அமைப்பான்னு கேட்டால் கீழ் நகர அமைப்பு தான் அதிகமான பரப்பளவுகளை கொண்டதாக இருக்குது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம் தான் கீழ் நகர அமைப்பு. அப்போ மேல் நகர அமைப்பு கோட்டையில் ராஜாக்களோ மற்றவங்களோ வசிக்கக்கூடியது. அப்போ கீழ் நகர அமைப்பில் பொதுமக்கள் எல்லாருமே வசிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பாக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான். மெஹர்கரை பற்றி கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லலாம் மெஹர்கர். ஏன்னா போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், இதில் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்குது இந்த மெஹர்கர் அப்படின்றது. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்துவதற்காக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்றாக இருக்குது. மக்கள் இந்த இடத்துல வேளாண்மை கால்நடையில் ஈடுபட்டதற்கான சான்றும் இருக்குது.
கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்வில் நிலவியன என தொல்லியல் சான்றுகள் சொல்லக்கூடியதாக இருக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே? 7000 ஆண்டுகளுக்கு முன்னர். இங்கே இருக்கக்கூடிய தெருக்கள், வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. தெருக்கள் வந்து சட்ட வடிவத்தில் இருக்குது, சட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. தெரு எல்லாம் ஒரே நேராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த தெரு எப்படி இருக்குன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்குது. அதேமாரி ஒன்றும் வெட்டும்போது என்ன கோணத்தில் இருக்குது அப்படின்னா செங்கோணத்தில் இருக்குது. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு தான் அது முதல்ல என்னன்னு தெரிய வரும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சாலை எப்படி இருக்குன்னா அகலமாகவும் இருக்குது, வளைவான முனைவுகளை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குங்க. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாடி இருக்குது, இல்லை 2 மாடி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வீட்லேயும் மேக்சிமம் வீட்டில் என்ன அப்படின்னா பல அறைகள் இருக்குது, ஒரு முற்றம் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் கழிப்பறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்குது? கழிப்பறை இருக்குது, குளியலறை இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஷின் ஒன்று கேட்போம். என்ன அப்படின்னா சுச் பாரத் இயக்கம் அப்படின்றது மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம். அதை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடுகள் சுட்ட செங்கற்களால் சுண்ணாம்பு கலவையிலாலும் கட்டப்பட்டிருந்தன. வீடுன்றதை அவங்க என்ன தான் பயன்படுத்துகிறாங்க? சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி அந்த செங்கற்கள்லாம் சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களாக இருந்துச்சு. பெரும்பாலும் செங்கற்கள் சீரான அளவு உடையதாக இருந்துச்சு, ஒரே அளவாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கூரைகள் சமதளமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருப்பதை தீர்மானிக்கக்கூடிய சான்று கிடைக்கவில்லை. எங்கே கிடைக்கல? சிந்துவெளியில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கழிவு நீர் கால்வாயை பற்றி கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு விஷயம். எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டில் பல இடங்களில் கால்வாய் போட்டிருப்பாங்க. உங்கள் தெருவில் கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய பக்கத்து தெருவில் கூட இருந்திருக்கலாம். கால்வாய் போடுவாங்க, ஆனால் மூட மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3300 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க? கால்வாய் போட்டால் அதை மூடணும், அதை சுத்தம் செய்வதற்கு இடைவெளி விட்டு என்ன இருக்கும்? கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தால் அதை எடுக்கிறதுக்கான இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் திடக்கழிவுகள் தேக்குவதற்கான குழிகள் இருக்குது. இப்போ சாக்கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மால் பேப்பர் அது இது எல்லாத்தையும் அடித்து தள்ளி விட்டு அனுப்பிவிடுவான். அப்படிலாம் இல்லை, திடக்கழிவுகளை தேக்கி வச்சு அங்கே கழிவு நீரை மட்டும்தான் அவங்க வெளியேற்றுறாங்க. எங்கே? சிந்துவெளி மக்கள். அடுத்து பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் இருக்குங்க. இதை நம்ம ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது நகரத்தோட நடுவில் தான் இருக்குது. அப்போ பெருங்குளம் எங்கே இருக்குது? நகரத்தோட நடுவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. நீர் கசியாத மிக பழமையான சான்று அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சுட்ட செங்கற்களாலையும் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை தார் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இயற்கை தார் அப்படின்றது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதேமாரி வலப்புறம் தென்புறத்தில் இருந்து குளத்துக்கு செல்ல என்ன இருக்கான்? படிக்கட்டு இருக்கான். இப்போ மேலே கீழே இந்த சைடில். அடுத்து 3 புறமும் அறைகள் இருக்குது. குளத்தோட பக்கவாட்டில் 3 பக்கமும் என்ன இருக்குது? அறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்குளத்துக்கு தண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலேருந்து இறைச்சி இந்த பெருங்குளத்திற்கு விடக்கூடியதாக இருக்குது. அதேமாரி உபயோகத்த நீரை என்ன பண்ணுறாங்க? வெளியேற்றவும் வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தானிய களஞ்சியம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்பாவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு உறுதியான கட்டமைப்பாக இருக்குது, அடித்தளமிட்ட கட்டமைப்பாகவும் இருக்குது, பெரிய கட்டமைப்பாகவும் இருக்குது. இந்த தானிய களஞ்சியத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தானியங்களை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது. தலை வெட்டில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, தினவகை,
எள், பருப்பு இதோட மிச்சம் மீதில் அங்கே செதஞ்சு கிடந்தது அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று. இப்போ தானிய களஞ்சியத்தை பற்றி பார்க்குறப்ப நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன, ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கி அப்படின்ற இடத்துல முதிர்ச்சி அடைந்த அரபா காலத்தை சார்ந்ததாக இருக்குது ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகிகர்கி. மாபெரும் கட்டிடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. இப்போ நல்லா பாருங்கள், தானிய களஞ்சியம் அரப்பா, பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி மாபெரும் கட்டிடம் எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோ. இது பொதுமக்கள் கூடுவதற்கான ஒரு கூட்ட அரங்காக இருக்கும். இதில் 20 தூண்கள் இருந்ததாகவும் 4 வரிசைகள் பறந்து விரிந்த ஒன்றாகவும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அரப்பாவினுடைய அதாவது சிந்துவெளி மக்களினுடைய போக்குவரத்து, வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரப்பா மக்கள் பொதுவாகவே யாராக இருக்காங்கன்னா வணிகர்களாக இருக்காங்க. அதேமாரி நீளத்தாளை விட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குச்சிகளை பயன்படுத்துகிறாங்க நீளத்தாளவை. அதேமாரி சக்கர வண்டிகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சக்கர வண்டியில் என்ன இருக்காது அப்படின்னா ஆரக்கால்கள் இருக்காது. மொசமோட்டோமியா வரைக்கும் கடல் வணிகம் வந்து நடைபெற்றதாக சொல்கிறாங்க. சிந்துவெளியினுடைய முத்திரை தற்போது இருக்கக்கூடிய ஈராக், குவைத், சிரியா ஆகிய பண்டைய மொசமோட்டோமியா பகுதியில் உள்ள சுமர் பகுதியில் கிடைத்திருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இங்கெல்லாம் சிந்துவெளி மக்களினுடைய அந்த சின்னம், அந்த முத்திரை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான சான்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையான ஒரு நபர்களாக இருக்கும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்றவர் என்ன பண்ணுறாருனா சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் குறிப்பிட்டுள்ளார். அப்போ சுமேரியா நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய நாரம்சின் அப்படின்ற அரசர் என்ன பண்ணுறாருன்னா சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுக்கா இடத்துல இருந்து தான் அணிகலன் வாங்கியதாக குறிப்பிட்றாரு. பொதுவாக போக்குவரத்துக்கு எதை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசமட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை கொண்டு உருளை வடிவ முத்திரைகள், அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளிலும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட வணிகம் நடைபெற்றதை சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, கப்பல் கட்டும் தளம் எங்கே அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல். இந்த லோத்தல் எந்த ஆற்றங்கரை அப்படின்னா சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றுக்கரையில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல்னா ஒரு கப்பல் கட்டும் தளமாகவும் செப்பணிகளிடம் தளமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு தலைவர் சிலை ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. இவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னா அமர்ந்த நிலையில் இருக்கார். மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திலிருந்து தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் காணப்படுகிறது. வலது கையோட மேற்பக்கத்தில் ஒரு சிறிய அணிகலன் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. அதான் நேர்த்தியாக வச்சுருக்காங்க, கரெக்டாக ட்ரிம் பண்ணி அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. காதுகளின் கீழ் காணப்படும் துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இடத்தோல் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவேலில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற வடிவமைப்பு உள்ள மக்கள் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு சிந்துவெளி மக்கள்னாலுமே ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா அந்த நாணயமான எடைத்தராசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. குஜராத் லோத்தலில் தந்தத்திலான ஒரு அளவுகோல் ஒன்று பார்க்குறாங்க. அது எவ்வளோ மில்லிமீட்டராக இருக்குது அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். இது வந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய பிரிவாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனிதன் முதல்ல கண்டுபிடித்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து நடன மாது அப்படின்ற ஒரு சிலை ஒன்று கிடைக்குது. இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா மொகஞ்சோதாரோவிலேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன சிலை அப்படின்னா ஒரு வெண்கல சிலை, பெண்ணான ஒரு வெண்கல சிலை. இது சர்ஜன் மார்ஷல் அவர்கள் முதல்ல பார்க்கும்போது என்னன்னு சொல்கிறாருன்னா, இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவது அவருக்கு என்னவாக இருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதை நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலான்னு மட்டும் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் அங்கே கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கேவிடினா முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க. கொற்கை வஞ்சி தொண்டி. கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டை. பாகிஸ்தானின் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டை, மத்தரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் கூடிய இடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறு காவிரி, பொருணஸ். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா காவிரிவாலா, பொருணை ஆகிய தமிழ் பெயர்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்ற ஒரு சான்றும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து சிந்தோலி மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய நாகரிகத்தை அறியலாம் படிக்கிறதன் மூலயமா. ஆனால் அவங்களுடைய எழுத்து முறைகளை இன்று வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. இவங்க பருத்தியிலான உடைகளை அணிகிறாங்க. அடுத்து பாருங்கள், சுழல் அச்சு இயந்திரத்தின் மூலம் நூல் நூற்கவும் அந்த நூலை சுற்றி வைப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. கம்பளி ஆடைகளை அவங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதேமாரி இவங்க ரொம்ப அன்பாகவும் அமைதியாகவும் ஒரு சாந்த குணம் படைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சில ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குது, பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இவங்க வச்சில்ல. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடைகள் மற்றும் விலை மதிப்பற்ற நகைகள் போன்ற மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். இவங்க ரொம்ப சிறப்பாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த அணிகலன்கள் என்பது ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அது எல்லா வகையிலும் இருக்கக்கூடியதுங்க. தங்கம், தந்தம், சங்கு, செப்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்களை முதல் கொண்டு அதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. சிந்தோலி மக்கள் எதை அறிஞ்சிருக்கல அப்படின்னா அவங்களுக்கு இரும்புன்ற ஒன்று தெரியாது, குதிரை அப்படின்ற ஒன்று தெரியாது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் செம்பு தெரியும். அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஆபரணம் செய்வதற்கு என்ன நிற மணிக்கற்கள்? சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு முதன்மையான தொழில் பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியல. ஆனால் வேளாண்மையும் கைவினை பொருட்கள் செய்தலையும் பானை வணிதலும் அணிகள் செய்வதும் இந்த பணியெல்லாம் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இவங்க எல்லாம் பெரும் வர்த்தகராக இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பாருங்கள், கால்நடை வளர்ப்பு அவர்கள் தொழிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். சக்கரத்தோட பயன் யார் இருந்தாங்க? இவங்க அறிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து மண்பாண்டம். மண்பாண்டங்களில் ரொம்ப முக்கியம். சக்கரத்தை கொண்டு தான் அந்த மண்பாண்டத்தை உருவாக்குறாங்க. அந்த மண்பாண்டம் சிவப்பு கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலர்லேயும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பானை துண்டுகளில் விலங்கோட உருவங்களையும் வடிவங்களையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொறிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தவராக இல்லை அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதற்கான ஆதாரமும் என்ன பண்ணலை அப்படின்னா நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே ஒரு பெண் சிலை ஒன்று கிடைக்குது. அது சிந்துவெளி மக்களிடையே இருப்பதற்கான தாய் தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க செய்த வழிபாடு என்னென்னா தாய் தெய்வ வழிபாடு. சிந்துவெளி மக்கள் கலைத்திறன், இவங்க பொம்மைகள்லாம் செய்யக்கூடியதாக இருக்குங்க. சுடுமண்ணால் செய்கிறாங்க. விளையாட்டு பொம்மை, பொழுதுபோக்கு ஆர்வம் எல்லாமே இந்த பொம்மைகள் அது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கதை தான். அடுத்து என்ன நடக்குது, இந்த நாகரிகம் ஏன் சரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அப்போ தான் சரிய தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க ஆற்றுங்கரை பகுதியில் படித்தாங்களா, அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்துடலாம், ஏதாவது சுற்றுச்சூழல் மாற்றம் வந்துருக்கலாம், யாராவது படையெடுப்பு எடுத்திருக்கலாம், யார் எடுத்தாங்கன்னு தெரில, யாராவது எடுத்திருக்கலாம். இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழிப்பது,
தொற்று நோய், ஏதாவது ஒரு பெரிய தொற்று நோய் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், தாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்த உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவிச்சிருக்கு. எதை அமைச்சிருக்கு? மொகஞ்சதாரோவை மறந்துடக்கூடாது யுனெஸ்கோ. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பொதுவான உண்மைகள்னா உலகத்தின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. நாகரிகம் இல்லை, நாகரிகத்தில் ஒன்று. நாகரிகம்னு கேட்டாங்கன்னா மொசமட்டோமியை எடுக்கணும். பழமையான 4 நாகரிகங்களில் பெருசு. நம்ம பார்த்தோம்ல, 4 நாகரிகத்தில் பெரிய நாகரிகம் அப்படின்னா அதிக பரப்பளவு கொண்டதுன்னா இதான். உலகின் முதல் திட்டமிட்டப்பட நகரம் எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா சிந்துவெளியில் தான். இவங்க சுகாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வயது கணிப்பு முறை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா C14 கார்பன் C14 வச்சு தான் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பொருளை எடுப்பாங்க, அந்த பொருளை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய பயன்படுத்துவது என்னென்னா C14 கார்பன் 14 அப்படின்றத தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வயது கணிப்பு முறைக்கு பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா கார்பன் 14. அடுத்து மொகஞ்சதாரோவில் காணப்படக்கூடிய பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். அப்போ உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பொதுக்குளம் எதுனா மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான். அடுத்து இதில் நாகரிகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. மேற்கில் பலுச்சஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரைக்குமோ, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்குமோ, வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்குமோ, தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்குமோ பரவி இருந்ததாக சொல்கிறாங்க. நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம சேர்த்தே பார்த்துப்போம். கிசா பிரமிடு இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா குபு மன்னரால் கட்டப்பட்டது. சுண்ணாம்பு கல்லால் தாங்க இது கட்டப்பட்டிருக்கு. எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா கிமு 2500 கட்டப்பட்டது. கிமு 2500 கட்டப்பட்டது. அடுத்து பாருங்கள், உர்ஜி குராட் அப்படின்றது என்னென்னா மொசமோட்டோமியோவில் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. இந்த உர்ஜி குராட் என்பது சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. என்ன அப்படின்னா மொசமோட்டோமியோவில் இருக்கக்கூடிய ஊர் நம்மு என்ற அரசனால் இது கட்டப்பட்டது. அடுத்து அபு சிம்பல் வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராமெசி என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். அப்போ அபு சிம்பல்ன்றது இரட்டை கோவில், 2 கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு எங்கள் புக் பேக் கொஷின் வந்துடுவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இரும்பு அணியலை. அப்போ இரும்புன்ற வார்த்தை வந்தால் அது தப்பு. அப்போ 1க்கு 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சிந்துவெளி மக்கள் எக்காலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா உலோக காலம். பர்டிகுலராக சொல்லப்போனால் வெண்கல காலத்தில் சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா பெரும்பான்மையான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தான் தோன்றிருக்கு, அதனால் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து கூற்று காரணத்தை பாருங்கள். ஹரப்பா நகரம் ஒரு நகர அமைப்பு எனலாம். சரிதான். திட்டமிட்ட நகர அமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட கழிவு ரெண்டுமே சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. சரி. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கரெக்டு. கூற்று சரிங்க, ஆனால் காரணம் வந்து தவறான ஒன்று. ஓகேங்களா? சரி. அடுத்தது 3வது கொஸ்டின் பார்ப்போம். ஹரப்பா மக்கள் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கரெக்டு தாங்க. கடல் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பனர் அப்படின்றதும் சரிதான். அப்போ கூற்று காரணமும் சரி. அடுத்து மொகஞ்சதாரோ பற்றிய தகவலில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதில் 2 தகவல்களும் சரியாக இருக்குது. வீடு கட்ட சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்கு பல ஆண்டுகளால் இயற்கை தார் பூசப்பட்டன. இது 2மே கரெக்டுங்க. 2வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டுமே கரெக்டு. அடுத்து கீழ்கண்ணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்கள் மற்றும் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. ஓகே, சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருக்குது, அதுவும் சரி. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கிய பகுதியாக விளங்கியது, இதுவும் சரி. அப்போ அனைத்துமே சரியாக இருக்கக்கூடியது. இங்கே விலங்குகளை கொடுத்துருக்காங்க. அவங்க அறியாத விலங்குகள் எதுனா குதிரை, அதனால் இதை பொருந்தாதுன்னு நம்ம எடுக்கிறோம். காளை, ஆடு, எருது, பன்றி இது எல்லாமே இருந்துச்சு. நாய் தான்
நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், முன்னாடி கிளாஸில் மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுனா அது நாயாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த தவறான இணை என்னன்னா ஏஎஸ்ஐ அப்படின்னா ஜான் மார்ஷல் வராரு. கோட்டைனா தானிய களஞ்சியம், இதுவும் கரெக்டு. லோத்தல்னா கப்பல் கட்டும் தளம், அதுவும் கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு வராது, அது தப்பு. மிக பழமையான நாகரிகம் எதுனா ஹரப்பா நாகரிகம் அல்ல. இது என்ன நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசொப்பொட்டேமியா நாகரிகம். இதை மட்டும் மாற்றிக்கோங்க, மெசொப்பொட்டேமியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிகம் 1861 ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ASI இது தொடங்கப்பட்டதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், டேஷ் தானியங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா தானிய களஞ்சியத்தை தான் என்ன பண்ணுறாங்க, அதற்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கினார்கள் அப்படின்னா சமுதாயத்தை உருவாக்குறாங்க. சரியா தப்பான்னு கேட்குறாங்க. மெகர்கர் ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்றது சரிதான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, இதுவும் கரெக்டு தான். முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது, இது தப்பான ஒன்று, சுமேரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த மொகஞ்சோதாரோ பொறுத்துக அடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த மொகஞ்சோதாரோ என்பது இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு இருக்குது. அடுத்து வெண்கலம், இதை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா உலோக கலவையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. கோட்டை அப்படின்றது மேடான பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கார்லிலியன் அப்படின்றது என்னன்னா சிவப்பு மணிக்கற்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸாக இருக்குது. மீதி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.